அரியலூரிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் தஞ்சாவூரிலிருந்து சென்ற காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. காருக்கு முன்பு சென்று கொண்டிருந்த தாரஸ் லாரியை முந்த முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த முரளி மற்றும் காரில் பயணம் செய்த விஜயலட்சுமி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி ராமேஸ்வரம் தபால் நிலையம் முன்பு கருவாடு ஏந்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 50% வரியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்தியாவை அடிபணிய வைக்கும் நோக்கில் விதிக்கப்பட்டுள்ள வரியால் 5000 டன் மீன் உணவுகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். உசிலம்பட்டி மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ள 58ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து 58வது கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மதுரை, தேனி மாவட்ட ஆட்சியர்களிடமும் நீர்வளத்துறை அமைச்சரிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய சங்கத்தினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்ட பட்டாசு ஆலைகளை மூட வேண்டும் என்றும் புதிய ஆலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பூரில் நடந்த வெடி விபத்தால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அச்சமடைந்த மக்கள் தங்கள் பகுதியில் செயல்படும் ஆலைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், புதிய ஆலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி அருகே மீனவர் வலையில் சிக்கிய 15 கிலோ ராட்சத ஆமை கடலில் பத்திரமாக விடுவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ரூபன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். நடுக்கடலில் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சுமார் 15 கிலோ எடை கொண்ட ராட்சத ஆமை வலையில் சிக்கியிருந்தது. இதனால் வலை சேதமடைந்தது. வலையில் சிக்கிய ராட்சத ஆமையை பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலுக்குள் மீனவர்கள் விட்டனர். ஆமையை பத்திரமாக கடலுக்குள் விடுவித்த மீனவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததே காரணம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டக்காந்தான் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் தலை சுற்றல் காரணமாக சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை அளித்து இருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார் என்று கூறி அவருடைய உடலை வாங்க மறுத்து மனைவி மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து நிலையம் முன்பு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கரை ஓரமாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் திடீரென வீடுகளை இடித்து தங்களை வெளியேற்றினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி பட்டாக்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். திருமுருகன்பூண்டி அருகே இருசக்கர வாகன விபத்தில் காயமான இருவரை எம்பி ஆர் ராசா மீட்டு தனது உதவியாளர் காரில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமெரிக்காவின் வரி விதிப்பை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள நிலையில் அங்கு வருகை தந்த எம்பி ஆர் ராசா விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்றும் பொருட்டு துரித நடவடிக்கையில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் வஉசி நகர் பகுதியில் காவேரி கூட்டு குடிநீர் செல்லும்
குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. வெளியேறிய தண்ணீர் குளம் போன்று தேங்கி கிடப்பதோடு கழிவு நீருடன் சேர்ந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகமும் குடிநீர் வடிகால் வாரியமும் விரைந்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாயை சரி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் தனியார் பேருந்தின் படிகள் மற்றும் பக்கவாட்டு கம்பிகளை பிடித்து தொங்கி சென்ற காட்சி பதைபதைக்க ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் செயலை கண்டு அச்சமடைந்த பயணிகள் போக்குவரத்து போலீசார் இந்த விவகாரத்தில் மாணவர்களை எச்சரிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இரட்டை மடி வலை மற்றும் அதிவேக திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை தடை செய்ய கோரி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமுல்லைவாசல், கீழ மூவக்கரை உள்ளிட்ட 26 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் விசை படகுகளில் கருப்பு கொடி கட்டி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு ஆட்சியர் முன்னிலையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். காரமடை வெள்ளியங்காடு அருகே சுண்டக்கொரை பகுதியில் உள்ள ஆட்டுப்பட்டியில் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த ஆடுகளை தூக்கி சென்றது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு விவசாயிகள் தகவல் தெரிவித்தனர். வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். இதில் சிறுத்தையின் காலடி தடங்கள் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. சேலம் அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டில் 60 சவரன் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 60 சவரன் தங்க நகை, 50,000 ரொக்க பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் மோப்ப நாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தறிகட்டு ஓடிய கார் ஒன்று அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மீது மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் யாரும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அருகில் இருந்தவர்கள் விபத்தில் சிக்கிய ஸ்டீபன் என்பவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயர் இரத்த அழுத்தம் காரணமாக திடீரென மயங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசாரிடம் காரை ஓட்டி வந்த ஸ்டீபன் தெரிவித்துள்ளார். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர் சந்திப்பில் இருந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.